செம்ம டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான வடகறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணத்தில் கடலப்பருப்பு, காஞ்ச மிளகா ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு தோசை தவா வச்சு அந்த அரைச்ச கடல மாவை கையிலே தட்டுற மாதிரி தட்டி லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு தோசை திருப்புற மாதிரி 2 பக்கம் போட்டு திருப்பி எடுத்து வச்சுங்க. இது நிறைய பேர் எப்படி செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கட்டரில் வச்சு ஆவியில் வேக வச்சு உதிர்த்து போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக இதே மாதிரி தான் பண்ணுவீங்க. நம்மக்கிட்ட இருக்க மீதி மாவையும் இதே மாதிரியே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். வடைக்கறிக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நம்ம தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயத்தை இதில் போட்டு வதக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது. கொஞ்சம் கண்ணாடி பதத்தில் இருந்தால் தான் வடைக்கறி சாப்பிடும்போது அந்த வெங்காயம் கடிப்படும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி 1 எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இது 3த்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். நான் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். காரத்துக்காகவும் கலருக்காகவும். நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க, இல்லைனா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன். உப்பு வந்து நம்ம ஏற்கனவே கடல மாவில் சேர்த்துருக்கோம். அதனால் அளவு பார்த்து கரெக்டாக சேர்த்துங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா கடல மாவு நம்ம திரும்ப அதை உதிர்த்து போட்டதுக்கப்புறம் திக்னஸ் ஆகிடும். அதனால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு செக் பண்ணிங்க. இந்த பக்கம் கடல மாவு உதிர்த்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் உதிர்த்து வச்ச கடல மாவு அதில் போட்டு லைட்டாக கிளறி விட்டுங்க. போட்டதுமே திக்னஸ் வந்துடுச்சு, பார்த்தாலே தெரியும். கிளறி விட்டுட்டு ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இந்த பக்கம் நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். நைட்டு டின்னருக்கு இட்லி ஊற்றி வச்சாச்சு. இப்போ திறந்து பார்த்து திரும்ப ஒரு வாட்டி கிளறலாம், இல்லைனா அடி பிடிச்சிரும். பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு திக்னஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொன்னால் விட்டுடுங்க. அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிங்க. இப்போ எடுத்து பார்த்தோன்னா வடைக்கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்திருக்கு. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனேன்னா சூப்பரான ஒரு வடைக்கறி தயாராகிடுச்சு. இந்த ஊர் ஸ்பெஷல், அந்த ஹோட்டல் ஸ்பெஷல் அப்படின்னு நான் எதுவும் சொல்ல மாட்டேன். இது என்னுடைய ஸ்பெஷல். கண்டிப்பாக டேஸ்ட்டு உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் இட்லி அதுவும் வெந்துடுச்சு. இட்லி பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு. இது ரேஷன் அரிசியில் ஊற வச்சு அரைச்ச இட்லி மாவு தான். அதோடய மெஷர்மெண்ட்டு எப்படி போடணுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. சப்போஸ் தெரியல அப்படின்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். இட்லி தொட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா அப்படியே பஞ்சு மாதிரி நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர். உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.